ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 7,600 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 20,000 ரூபாய் சரிந்தது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் மழைக்கு வாய்ப்பு. 5ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. NDA கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் நுழைந்ததாக முன்னாள் தளபதி நரவானே புத்தகத்தை சுட்டிக்காட்டி மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். So Chinese forces were approaching Kailash Ridge. 4 tanks. தமிழகத்தில் 35,700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 77 ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் 95% ரயில் தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான தமிழக அரசின் தேடுதல் குழுவுக்கு ஆளுநர் RN ரவி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். UGC பிரதிநிதியை தேடுதல் குழுவில் இணைத்திட வேண்டும் என அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மீண்டும் படுகொலியில் தள்ள அதிமுக பாஜக சதி செய்வதாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா நினைவு நாள் பேரணியில் பங்கேற்ற திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள முதலமைச்சர் அதிமுகவுக்கு சுயாட்சி எண்ணம் இல்லை என விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 2 நாட்களில் குழுவை திமுக அறிவிக்க உள்ளது. திமுக மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், நிர்வாகிகள் அடங்கிய குழு விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இன்னும் 2 தினங்களில் திமுகவுடன் கூட்டணி குறித்து பேச உள்ளதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து திமுக MP கனிமொழியுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திமுகவை வீழ்த்த தாவேகாவால் மட்டும்தான் முடியும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் பனையூரில் நடைபெற்ற தாவேகாவின் 3ஆம் ஆண்டு விழாவில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருக்குறளை மாற்றி கூறி திமுகவை விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியலுக்கு எம்ஜிஆர் வந்தபோது அவரை விமர்சித்தவர்கள்தான் தற்போது தன்னை விமர்சிப்பதாக விஜய் பேசியுள்ளார். மக்கள் சக்திதான் தனது மிகப்பெரிய பலம் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பியிருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல். இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டாரு, டெல்லியை வகச்சிக்க மாட்டாரு, மேல இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சு போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி உள்ளதாக அதிமுகவை குறிப்பிடாமல் விஜய் பேசியுள்ளார். எந்த கூட்டணி வந்தாலும், எத்தனை முறை கருத்து கணிப்பு எடுத்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் தாவேகா இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். எத்தனை சக்திகள், எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும்.
எத்தனை என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தாவேகா தான் என விஜய் தெரிவித்துள்ளார். விசில் சத்தத்தில் தீய சக்தி, ஊழல் சக்தி ஓட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றத மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். தாவேகா ஆண்டு விழாவில் விஜய் நடனமாடி மகிழ்ந்தார். விஜயின் நடனத்தை பார்த்து தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு 3 வாரங்களில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்பெண்ணை நதிநீர் பிரச்சனையை தீர்க்க உடனடியாக நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை விதிக்கப்பட்டதாக மதுரை ஆட்சியர் தரப்பில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வாதிடப்பட்டது. மதக்கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும் ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு போட்ட மதுரை ஆட்சியரை எப்படி மன்னிப்பது என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். வழக்கு தொடர்பாக ஆட்சியர் மீண்டும் ஆஜராகவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்ட தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. பேருந்து நிலையம் அமைய உள்ள விவசாய நிலம் வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதை மறைத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சென்னையில் போதைப் பொருளுக்கு எதிராக 2 நாட்களாக காவல்துறை நடத்திய ரெய்டில் 105 பேர் கைது செய்யப்பட்டனர். 26 கிலோ கஞ்சா, 1888 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் போதை வஸ்துகளை பயன்படுத்தியவாறு சட்டவிரோத பார்ட்டிகள் நடைபெறுவது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பீகாரில் சூட்கேஸுக்குள் இளம்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காஷ்மீர் உத்தம்பூர் பகுதியில் பனி போர்த்தி ரம்மியமாக மலைகள் காட்சியளிக்கின்றன. பனியை ஒருவர் மீது ஒருவர் வீசி சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அமெரிக்காவின் நார்த் கரோலினாவில் கடும் பனிப்பொழிவு. குடியிருப்புகள் மற்றும் வாகனங்களை பனிக்குவியல்கள் மூடிய நிலையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வதோதராவில் நாளை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. எலிமினேட்டரில் வெல்லும் அணி இறுதிப் போட்டியில் பெங்களூருவுடன் மோத உள்ளது. தனுஷின் புதிய படத்தில் நடிகை சாய் பல்லவி நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் படத்தில் சாய் பல்லவி ஒப்பந்தமாகி உள்ள நிலையில் மாரி 2 படத்திற்கு பிறகு இருவரும் இணைந்துள்ளனர்.